மேலறை தியானம் ஏப்ரல் மாதம் 22ஆம் திகதி 2026ஆம் ஆண்டு. எழுதியிருப்பவர் டெப்ரா பியர்ஸ், மசாச்சுசெட்ஸ், USA. தலைப்பு கடவுளின் சிருஷ்டி. வாசிக்க வேண்டிய வேத பகுதி ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் தொடங்கி 31ஆம் வசனம் வரை. இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் 104ஆம் சங்கீதம் 24ஆம் வசனம். கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு திரளாயிருக்கிறது! அவைகளையெல்லாம் ஞானமாக படைத்தீர். பூமி உம்முடைய பொருள்களினால் நிறைந்திருக்கிறது. ஒரு வருடம் பூமி தினம் ஒரு ஞாயிறு வந்ததால் மிருகக்காட்சி சாலையில் நடைபெற்ற ஆராதனைக்கு நானும் எனது கணவரும் போயிருந்தோம். கடவுளின் சிருஷ்டிக்கதையில் போதகர் பிரசங்கம் செய்து கொண்டிருந்த நேரத்தில் நாங்கள் இருந்த இடத்துக்கு அண்மையில் கூடுகளில் பல மிருகங்கள் இருந்ததை அவதானித்தோம். கடவுள் சிருஷ்டித்த உலகையும் அதில் உள்ள ஜீவராசிகளையும் பாதுகாப்பதில் எமது கடமை பற்றி போதகர் பேசிக்கொண்டிருந்த நேரத்தில் சிறிய மிருகங்களும் பறவைகளும் சத்தமிட்டு கொண்டிருந்தன. அது கடவுள்தான் எம்மையும் சிருஷ்டித்தார் என்று சொல்வது போல இருந்தது. போதகர் பிரசங்கத்தை முடித்தபின் மிருகங்களை எப்படி பராமரிக்கிறார்கள் என்பதை சுற்றி பார்த்து அறிந்து கொள்ளும்படி சபையாருக்கு சொன்னார். மனிதன் மிருகங்களின் இருப்பிடங்களை தனக்காக எடுத்துக்கொண்டமை, வேட்டையாடியமை, நீர் காற்று மாசடைந்தமை, காலநிலை மாற்றம் ஆகிய காரணங்களால் பல ஜீவராசிகள் முற்றாக அழிந்துவிடும் நிலை ஏற்பட்டதாகவும் அழிவிலிருந்து அவற்றை காப்பாற்றுவதற்காக அங்கு வைத்து பாதுகாப்பதாகவும் அறிந்தோம். சில இடங்களில் காடுகளிலேயே அவற்றை பாதுகாப்பதாகவும் அறிந்தோம். அன்று நாம் சிருஷ்டிகளின் வினோதங்களை பார்த்து அவற்றிற்காக கடவுளை துதித்தோம். இயற்கையை பாதுகாப்பதில் எமது பங்களிப்பை செய்வோம். ஜெபம். சிருஷ்டிகரான கடவுளே, உலகிற்கும் அதில் உள்ள ஜீவராசிகளுக்காகவும் நன்றி. நாம் பாதுகாக்க உதவி செய்யுங்கள். ஆமேன். இன்றைய நாளுக்குரிய சிந்தனை. ஜீவராசிகளை பாதுகாக்க கடவுள் எப்படி என்னை அழைக்கிறார்? கர்த்தருடைய அன்பும் இரக்கமும் அவரது பிரசன்னமும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.